பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜய் செய்யும் பாவங்கள், கரையேறாத வெற்றி பயணத்தினுடைய தொடக்கம், ரசிகர்களாலேயே தோற்கடிக்கப்பட இருக்கும் அணில்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கோம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் தேர்தல் காலம் நெருங்கிய பிறகு ஒவ்வொரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திண்ணை பிரச்சாரங்கள் மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தது. அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்று சொல்லி அவரும் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வகையில் போட்டியே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக அரசியல் தளத்தில் குதிச்சிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். வெற்றி பயணத்தை தொடங்கியதற்கு முன்னாடி அவருடைய அரசியல் முன்னோட்டங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அரசியல் கொள்கை விளக்க மாநாடு, இரண்டாவது கொள்கை விளக்க மாநாடு மதுரை, இந்த ரெண்டு மாநாடு நடத்தின பிறகு அதற்கு முன்னாடி இந்த ரெண்டு மாநாட்டுக்கு இடையில ஒரு பரந்தூர் மக்களை போய் பார்த்துட்டு வந்தது. இப்படியான மூன்று நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம சொல்லப்படுகிறது. இப்போ மூன்று நிகழ்வுகள்லையும் இப்போ ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்கிற ஒரு அரசியல் கட்சி முதல் நிகழ்வுலேயே 100% எல்லாத்தையும் சரியான முறையில் கையாண்டுடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது முதல் நிகழ்வில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை சரி செய்வதற்காக அடுத்த நிகழ்வை பயன்படுத்தியிருக்கலாம். அதே போல் அடுத்த நிகழ்வில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அந்த அரசியல் கட்சி தான் முன்னெடுக்கின்ற அந்த தவறுகளினுடைய விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பக்குவம் வாய்ந்த அரசியல் கட்சி, அப்பா அந்த அரசியல் கட்சி 10 மாநாடு போட்டுருச்சு, ஒரு பக்குவத்தோடு இருக்கு. அந்த அரசியல் கட்சி ஒரு 20 தொடர் கூட்டங்களை நடத்தியிருக்கு, ஒரு பக்குவத்தோடு இருக்கும். மக்கள் சந்திப்பில் அந்த அரசியல் கட்சி ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குதே, அதுக்கு என்ன காரணம்னா தொடர்ச்சியாக அவர்கள் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நல்லா அதாவது ஒவ்வொரு சந்திப்பிலும் தன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை சீர்திருத்தி முன்னேறி கொண்டே போகிற அரசியல் கட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தொடங்கும் போது ஆரம்பித்த குரலிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போய் இன்னைக்கு விட்டுட்டா விமானத்தினுடைய சிறகுல ஏறி தளபதி கூட நாங்களும் பறக்கணுங்க, தளபதி போகின்ற அந்த விமானம் எதுன்னு சொல்லுங்க, அந்த விமானத்தினுடைய ரெக்கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டேனாலும் நாங்கள் போய் திருச்சி இறங்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு, அதாவது நான் ஏன் இந்த காணொலி பதிவினுடைய தலைப்பில் விஜய் செய்யும் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாமே பாவத்தின் சாட்சிகளாக தான் நம்ம பார்க்குறோம். என்னத்தை பாவத்தின் சாட்சிகளாக பார்க்குறோன்னா, ஒரு 8:15 மணிக்கு ஒரு விமானம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் இரவுக்கு முன்னாடியே அந்த விமான நிலையத்தில் தங்கி இருந்து தளபதியை பார்த்தரணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் காலையில் அந்த விமானத்தில் இறங்கி அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த காத்திருந்த நபர் மயங்கி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் பாவத்தின் சாட்சிகளாக நம்மளால் பார்க்க நேரிடுகிறது. நம்ம ஒரு அவசர சிகிச்சைக்காக போகிறவங்க, ஒரு ஆம்புலன்ஸில் போகிறவங்க தன்னுடைய பயணத்தின் போது ஒரு 1/4 மணி நேரம் பயணம் வேண்டுமென்று தாமதப்பட்டுட்டாலாம், பாவி இப்படி பண்ணிட்டானே, இப்படி போகிற வழியெல்லாம் மறிச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பாவி பைய இந்த போக்குவரத்தை இடையூறு பண்ணுறானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பாவி அப்படிங்கிறது சரியான ஒரு 10 நிமிடத்திற்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு தாமதமாக ஒரு 10 நிமிடம் ஒரு ஆளால் போய் சேர நேர்ந்துச்சுனாலே அத்தனை பாவி பையில கூப்பிடுவாங்க. இன்னைக்கு சற்றேற குறைய 8 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரமாக கடந்திருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் இது ஒரு பெரிய சாதனையாக எல்லாம் வலிச்சு கட்டிட்டு எழுதும் பொழுது இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது யாரு? ஒரே ஒரு நபர் தான், அது விஜயா தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. திருச்சியில் தொடங்கிய இன்னைக்கு வெற்றி பேரணி எப்படி தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்னடா இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறானே அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கக்கூடாது. அதாவது முக்கியமான நபர் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இறந்து போன அந்த நிமிடத்தில் அவருடைய உடல் இருந்த இடத்துலேருந்து அவரை உடலை நல்லடக்கம் செய்கிற இடம் வரலையும் மக்கள் கூடுகின்ற நிறைய இதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ என்னென்னா, விஜயகாந்தினுடைய உடலானது இங்கிருந்து கிளம்பி இருக்கிறது, இந்த முனையை சந்திச்சிருக்கின்றது, இந்த முனையிலிருந்து இந்த முனை திரும்புகின்றது, இன்னும் சற்று நேரத்தில் மயானத்திற்கு அடையுங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம் இல்லையா.
அப்போ கூட சரி, இந்த இடத்துல இருந்து பாரிஸ் கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு சவ ஊர்வலம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு ரொம்ப துக்ககரமாக வேகமாக ஓட்டவே முடியாமல் அல்லது இடையூறுக்கலாம் மக்களினுடைய அனுதாபத்தை பெற்ற ஒரு இதுவாக அப்படியே வந்து முடியும் இல்லையா. அப்போ கூட ஒரு நேரத்தை கணிச்சிடலையா. இப்போ வந்து இந்த நேரத்தையே கணிக்க முடியாமல் 8:15 வந்து திருச்சி விமான நிலையத்தை வந்து அடைந்த விஜய் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏறி விமான நிலையத்திலிருந்து முக்கிய சாலைக்கு வருவதற்கு 8:59 எடுத்துக்கொண்டார் அப்படிங்குது. அப்போ எதற்கு, என்ன காரணம், எதற்காக அவர் வர்ற வண்டி வந்து சைலன்சர் ப்ராப்ளமா, வேகமாக ஓட்ட முடியலையா, டிரைவர் இல்லையா, இல்லை கால்நடையாக நடந்தாலே 15 நிமிஷத்தில் வந்து பைபாஸை பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த ரசிகர்களுடைய கூட்டம். அது ஒரு தடத்தில் வந்து இறங்குறாரு, ஒரு தடத்துலேருந்து இன்னொரு தடத்திற்கு போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இடையில வந்து வளர்த்த மரங்கள், வைத்திருக்கின்ற பேரிகார்டு, டிவைடரு, ஆட்கள் எதை பற்றியும் கவலை இல்லை, ஏறி அடித்து போய் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ 8:59 ஏர்போர்ட்டோடைய வாசப்படி முக்கியமான அந்த முதன்மை சாலையினுடைய பக்கத்தில் வந்து இறங்கி அதன் பிறகு ஜெயில் கார்னரு, சுப்பிரமணியபுரம் ஜெயில் கார்னரு, அதன் பிறகு நம்ம டிவிஎஸ் டோல்கேட் வழியாக வந்து மரக்கடை பாலம், இப்போது இது வழியாக அடைஞ்சிருக்கிறாரு. சற்றேறக்குறைய 3 மணிக்கு 3:10 போல் வந்து மரக்கடையை நெருங்கி அந்த மரக்கடையினுடைய அவர் வந்த வாகனத்தில் ஏறி மக்களை பார்த்து பேசி இப்படியெல்லாம் முடிச்சுட்டு ஏறி ஒரு அதிகபட்சம் 2 நிமிடம் பேசியிருப்பார். அலோங்கிறாரு. அதாவது அவர் பேசும் பொழுது அலோன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் கேட்குது. அப்போது அலோன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் கேட்குதுன்னா ஒலி வாங்கி வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். ஆனால் ஒலி வாங்கி வேலை செய்யலைன்னு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு அந்த ஒலி வாங்கி வரவே இல்லை. வேறு இடத்துல வந்து இந்த வயர்டு கனெக்ஷன் மைக்கு வந்து வந்துருச்சு. அதில் பேசினார். என்ன பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பல பேருக்கு கேட்க முடியலை, பல பேருக்கு கேட்கலை. அந்த விஜய் அவர்கள் வந்து அந்த பேருந்தினுடைய மேல்தளத்தில் ஏறினது முதற்கொண்டு கீழே இறங்குற வரலையும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம். எல்லாத்தையும் அதாவது ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து பேசுது, ஒரு காந்திரமான அரசியலை பேச போகுது, ஒரு தத்துவார்த்த அரசியலை பேச போகுது, அதையெல்லாம் நாம் வந்து உற்று நோக்கி கேட்கணும். நாம் இந்த மக்களை அணுகும் பொழுது வந்து மக்கள்கிட்ட விஜய் பேசிய கருத்துக்களாக இந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். இப்படியெல்லாம் கேட்டு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எந்த கவலையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கூச்சல், இரைச்சல் இப்படி தான் நடந்தேறி இருக்கின்றது. அதன் பிறகு இறங்கிட்டு இப்போ தான் அவர் வந்து மரக்கடையிலிருந்து நழுவி போய் அரியலூர் பெரம்பலூர் போகிறதுக்கு வந்து முக்கிய சாலையை நெருங்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதில் தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப புலகாகிதமாக என்ன எழுதுது, என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், உலக வரலாற்றிலேயே அதிக நபர்களால் ட்ராக் செய்யப்பட்ட விமானம் தளபதி வந்த விமானம். அந்த தனி விமானம் தான் வந்து அதாவது 4854 பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு இந்த விமானம் தான் வந்து அதிக அளவில் ட்ராக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு சாதனை. அதன் பிறகு இந்த பேரணி வந்து அதாவது திருச்சியில் கடல் இல்லைன்னு யார் சொன்னது, மக்களின் அன்பின் கடல்லையே வந்து மூழ்கி தளபதி வருகிறார் அப்படின்னு சொல்லி வர்ணனையாளர்கள். அதில் இந்த ராஜ்மோகன் மாதிரியான ஆட்கள் எனக்கு உண்மையிலேயே நல்ல தமிழ் பேசுகிறான் தம்பி, நல்லா பேசக்கூடிய ஆற்றல் உடையவர், ஓரளவு தமிழ் பேசுகிறவர்களுக்கு அறச்சிந்தனை இருக்கும், அந்த அறச்சிந்தனையின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நேர்மையாக அணுகுவாங்களோ அப்படின்னு பார்த்தா அப்படியே மட்டையாகி திருச்சியில் கடல் இல்லைன்னு யாருங்க சொன்னேன், கடல் அன்பின் கடல் பொங்க பொங்க தளபதியார் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலேயே திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் திருச்சியில் படித்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். மரக்கடை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம். இங்கிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போக்குவரத்து, அந்த பக்கத்து வந்து கல்லூரி, ஹோலி கிராஸ் கல்லூரியாக இருக்கட்டும், சென்ட் ஜோசப் கல்லூரியாக இருக்கட்டும், சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டிய பேருந்துகளாக இருக்கட்டும், இந்திரா காந்தி கல்லூரியாக இருக்கட்டும், தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியாக இருக்கட்டும், இந்த கல்லூரிகளினுடைய போக்குவரத்து
போக்குவரத்து. அப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கிட்டு தென்னூருக்கு போகிறது, இங்கிட்டு வந்து இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் செல்லுகின்றது. இப்படி மரக்கடை என்பது வந்து மிக மிக முக்கியமான அதாவது இவங்க சொல்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் தளபதி எதற்காக இந்த கூட்டங்கள் எல்லாம் வச்சாரு அப்படின்னு சொன்னால், மக்கள் அலுவலகத்துக்கு போக்குவரத்துக்கு பாதிக்கப்படும், பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவிகள் போக்குவரத்து வந்து பாதிக்கப்படும், அதனால தான் நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து அன்சிவிலைஸ்டு, அதாவது அந்த பழக்கம் உள்ளவங்கன்னு நம்ம ஏன் இதை சொல்கிறோம்? தமிழக வெற்றி கழகம் வந்து நாகரிகமற்ற அணுகுமுறை கொண்டது அப்படின்னு சொன்னால், எல்லா கல்லூரி வேலை நாட்கள்லையும் கூட நாங்கள் எந்த இடத்துல கூட்டம் வச்சாலும் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து செல்லக்கூடிய எங்களுடைய தொண்டர்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு பேசுவதற்கு இவங்களுக்கு யோக்கியதையே கிடையாது. இவங்களுடைய யோக்கியதை எல்லாம் என்னன்னா, நாங்கள் காட்டு மிராண்டி தாங்க, அதனால தாங்க காட்டில் கொண்டு போய் ஆளை வச்சிருக்கிறோம், காட்டில் கொண்டு போய் நாங்கள் அணிலை வச்சிருக்கிறோம், காட்டில் கொண்டுட்டு போய் காட்டு மிருகங்கள் வந்து வந்து என்ன பழகி கொள்ளும் இல்லையா, அது மாதிரியான பழக்க வழக்க கஸ்டம் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நாங்கள் அதை வச்சுருக்கிறோம். சனி ஞாயிறில் வந்து இப்போ இதை சொல்லப்போனால் மாதத்தின் ஒரே ஒரு சனிக்கிழமையில் மட்டும்தான் அரசு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற பள்ளிகளுக்கு விடுமுறை. மற்ற எல்லா சனிக்கிழமையிலையும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ இயங்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஒரு முறை நிறைய லீவு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பற்றியெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியல. கூடுதலாக அவர் வந்து பேசியிருக்கிறாரு யார், நம்ம விஜய் அவர்கள். அது ஸ்கிரிப்டு தான். நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை பார்த்து இப்போ வெளிப்படையாக படித்ததுக்கு காரணம் என்னென்னா, போன மாநாட்டிலேயே தலைவர் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு, இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் முறைக்கவும் கண்ணுக்கு நேராக இருக்கிறவங்களே சிரித்து பார்க்கவும் அப்படின்னு எல்லாம் ஸ்கிரிப்டை படித்து சொல்லிட்டாங்க. அதனால முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு இருக்கு என்பதன் அடிப்படையில் இந்த வாட்டி ஸ்கிரிப்டை பார்த்தே படிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டோட தான் ஏறினார் பாவம். அதனால அவரை பற்றி அந்த ஸ்கிரிப்டை பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கு, போன வாட்டி வந்து நல்லவனா கெட்டவனா என்று பார்க்காதீங்க, நேர்மையானவனா பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்போ இதில் வந்து காவிரியின் சிக்கல், அதாவது திருச்சிக்கே உள்ள சிக்கல் அப்படிங்கிற சிக்கலில் வந்து காவிரியின் சிக்கலை பற்றி பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு காவிரி வந்து மிக குறைவான தூரம் ஓடுகின்ற ஒரு மாவட்டம் எதுன்னா அது திருச்சி மாவட்டம் தான். திருச்சி மாவட்டத்தில் மிக குறைந்த தூரத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கரூரில் கூட கூடுதலான தூரத்தை ஓடுது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து முழுசாக ஓடுது, இன்னும் சொல்லப்போனால் மயிலாடுதுறை மாவட்டம்ல கூடுதலாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். காவிரி வந்து மிக குறைவான தூரம் கடக்கின்ற ஒரு மாவட்டம் எதுன்னா அது திருச்சி மாவட்டம் தான். அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய சொந்த பிரச்சனையாக காவிரியை கொண்டுட்டு வந்து பேசியிருக்கிறாரு. அதே போல் இந்த காவிரி சிக்கலை கொண்டு போய் கர்நாடகத்தில் பேசுவாரா அல்லது பொது அரசியலில் பேசுவாரா அப்படின்னு தெரியல. சரி, விஜய் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து அரசியல் என்கின்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அடிப்படையில் பேசுகிறாரு அப்படின்னு. இதையே நம்ம கரை சேராத பயணத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு கட்சி முதல்ல மாநாடு போடுது, அந்த மாநாட்டில் சில சிக்கல் இருக்குது, அடுத்த மாநாட்டில் அது சரி செஞ்சுக்கணும்னு பார்த்தோம், அந்த அடுத்த மாநாட்டிலையும் அது சரி செய்யலை. அடுத்த மாநாட்டிலிருந்து அடுத்து மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது, மக்கள் சந்திப்பில் அது சரி செய்யும்னு பார்த்தோம், முழுமையாக சரி செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவத்திலேயே எதிர்த்து நின்ற தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறாங்க. ஏண்டா இது இராணுவத்தில், அதாவது விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸ்காரங்களை எதிர்த்து நிற்கிறது வந்து சாதனையா, வேதனையா, ரோதனையா, இல்லை அது ஒழுங்கீனமா? இது பற்றி எந்தவித அடிப்படை நாகரிகமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியுமா, அல்லது இது போல வந்து தமிழில் வச்சு செய்தி போடுகின்ற ஊடகத்துக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் வந்து எம்ஜிஆர் சிலைக்குன்னு அடித்து கூண்டெல்லாம் அடித்து இரும்பு திரை போட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த எம்ஜிஆர் சிலையின் மேலே ஏறி ஒரு 15 பேர், அவங்கள விரட்டுறதுக்கு வந்து போலீஸ்காரவங்களும் எம்ஜிஆர் சிலை மேலே ஏற வேண்டியதாயிருச்சு. சரி, இந்த தென்னை மரமாக பார்த்து ஏறுறாங்கன்னு பார்த்தா பனை மரத்தில் ஏறி இருந்தது. அது எங்கே பனைமரம் எந்த இடம்னா, நீங்கள் விமான நிலையத்திலேருந்து இது நம்ம ஜி கார்னருக்கு இடைப்பட்ட தூரத்தில் பனைமரம். சரி, கொஞ்சம் தூரம் சுப்பிரமணியபுரம் தாண்டி வந்து பார்த்தா வேப்ப மரத்தில் ஏறிட்டு இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மின் கம்பத்தின் வாயிலாக ஏறி, அந்த எம்ஜிஆர் சிலையின் மேலே ஏறி ஒரு 15 பேர், அவங்கள விரட்டுறதுக்கு வந்து போலீஸ்காரவங்களும் எம்ஜிஆர் சிலை மேலே ஏற வேண்டியதாயிருச்சு. சரி, இந்த தென்னை மரமாக பார்த்து ஏறுறாங்கன்னு பார்த்தா பனை மரத்தில் ஏறி இருந்தது. அது எங்கே பனைமரம் எந்த இடம்னா, நீங்கள் விமான நிலையத்திலேருந்து விமான நிலையத்திலேருந்து ஜி கார்னருக்கு இடைப்பட்ட தூரத்தில் பனைமரம். சரி, கொஞ்சம் தூரம் சுப்பிரமணியபுரம் தாண்டி வந்து பார்த்தா வேப்ப மரத்தில் ஏறிட்டு இருந்தது.
அணில்கள் எப்பொழுதுமே மின்கம்பத்தில் ஏறி பழக்கப்பட்டவைகள். அதனால அணிலினுடைய வாரிசாக இருக்கின்ற சின்ன அணில்கள் எல்லாமே மின்கம்பத்தின் வாயிலாக ஏறி பக்கத்தில் இருக்கிற வீட்டினுடைய மாடியில் தாவுனது. இப்படி முழுக்க முழுக்க அதாவது ஒரு கட்சி தலைமை வருகிறது, நாம் செய்கின்ற காரியம் அனைத்தும் அந்த கட்சியின் தலைமைக்கு நல்லதை கொடுக்குமா அல்லது கெட்ட பேரை கொடுக்குமா என்ற எந்த புரிந்துணர்வும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, இந்த காட்டு யானை கூட்டம் கரும்பு வயலில் பூண்டா எப்படி இருக்கும் அது போல் ஒரு திருச்சியையே இன்னைக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக இன்னைக்கு மாலைக்கு மேலே தான் தெரியும் அங்கே உள்ளவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, மயங்கி விழுந்தவங்க எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள், என்ன ஆனது அப்படின்னு ஒரு மாலைக்கு மேலே தான் தெரியும். இப்போ நாம் ஏன் பாவம் செய்கிறாரு, விஜய் பாவம் செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உண்மையிலேயே விஜய் அவர்கள் இப்போ போய் மக்களை அணுகி மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி பேசின அதே விஜய் அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பாக நடக்கின்ற அந்த நேரத்தில், அந்த பேரிகார்டை தள்ளி உடைச்சி விட்டுட்டு வர்ற நேரத்தில், தன்னுடைய வாகனத்தினுடைய சக்கரத்துக்குள்ளே விழுகின்ற அந்த நேரத்தில் உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனே மேலையில் ஏறி இங்கே பாருங்க, உடனடியாக நான் பயணத்தை ரத்து செஞ்சுட்டு போயிடுவேன், நீங்கள் அமைதியாக நடந்துக்கணும், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நடந்துக்கணும், வாகனம் செல்வதற்கு போதுமான வேகத்தில் வாகனம் செல்வதற்கு அனுமதி கொடுக்கணும். இப்படி என்னென்ன கட்டளைகளை இவரால் போட முடியுமோ அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு, பாதுகாப்பான பயணத்தை ஒவ்வொருத்தரும் மேற்கொள்வதற்கு, அந்த வாகனம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்வதற்கு, அந்த வாகனத்தில் இந்த ரசிகர்களாக இருக்கின்ற தன்னுடைய தொண்டர்படை விழுந்து இறந்து விடாமல் இருப்பதற்கு அந்த இடத்துல என்னென்ன செய்திருக்க வேண்டுமோ அத்தனையும் விஜய் அவர்கள் நினைத்தால் செய்திருக்க முடியும். ஆனால் விஜய் அவர்களுக்கு அது நோக்கமல்ல. விஜயை பொறுத்தவரையிலையும் அப்படியே தன்னுடைய வாகனத்தை நெருக்கணும், தன்னுக்கிட்ட துள்ளி குதிக்கணும், ஜன்னல் வழியாக ஏறி நிற்கணும், நாம புன்னகையோட கையை காமிக்கணும். இதுதான் விஜயினுடைய மனநிலையை தவிர அந்த நெரிசலில் சிக்குன்றவன் எத்தனை பேர், இந்த பாரிகாடை தள்ளும் பொழுது கீழே மாட்டி செத்து போகிறவன் எத்தனை பேர், இந்த வாகனத்தில் ஏறி குதிக்கும் பொழுது கை கால் உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அவன் எத்தனை பேர், உண்மையிலே இது அறிவார்ந்த அரசியல் அணுகுமுறையா, ஒரு சமுதாயத்தை அறிவுகெட்டத்தனமாக நம்ம வளர்த்து வார்த்து கொண்டுட்டு போகிறோமே, இது இவர்களுக்கு செய்கின்ற பாவம் இல்லையா என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் மிக தெளிவாக பாவம் செய்கிறார் விஜய் அவர்கள் என்று இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே இந்த கூட்டம்ல இனி எத்தனை கூட்டம் நடத்தினாலும் விஜய் அவர்களால் தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய நம்பிக்கையாளர்களை, தன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வருகின்றவர்களை அரசியல் மயப்படுத்தவே முடியாது. இது என்ன சொல்றது, ஏன்னா அரசியல் மயப்படுத்தணும்னா விஜய் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அரசியல் புரிதல் இருந்திருக்கணும், நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும், மக்களினுடைய உளவியல் சிந்தனை தெரிஞ்சிருக்கணும், கீழே இருக்கிறவங்க படுகின்ற வேதனை தெரிஞ்சிருக்கணும். இப்படி எது ஒன்றையும் தெரியாத ஒரு நபர் இவரால் வளர்த்தெடுக்கப்படுகிறவர்கள் எந்த சந்திக்கு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கின்ற பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் செய்தி. சரி, சொந்த ரசிகர்களாலேயே எப்படி தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உறுதியாக அது நடக்கும். அது 2026 தேர்தல் வரலையும் தாங்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்களை வெளியில் பார்க்காம இருக்கிறதுனால தான் ஐயோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 2 கூட்டத்தில் பார்த்துட்டாங்கன்னா 3ஆவது கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் நின்று பார்ப்பாங்க, கொஞ்சம் தூரவே நின்று பார்த்துட்டாங்கன்னா விஜய்கிட்ட வேற எதுவும் இல்லை. அவரை பார்க்கறதுனால தான் இவ்வளவு கூட்டம் இருக்குது. அவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி அரசியல் புரிதலோ, எதிர்கால நலத்திட்டமோ, அரசியலில் நம்மை வழிகாட்டுகின்ற திறனோ இப்படி எதுவுமே இல்லை. இப்படி எதுவுமே இல்லாத ஒருத்தரை தேர்தல் கலவரங்கள் நடக்கின்ற காலத்தில் நாம் எப்படி பின்தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். கூடுதலாக தேர்தல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கி கூட்டமாக போகிறதெல்லாம் இல்லை. அன்றைக்கி காவல்துறையை எதிர்கொள்ளணும், சட்ட அடிப்படை அதாவது காவல்துறையோட மோதல் போக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அடக்குமுறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், கைதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் ஒரு கைதையோ, ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ, ஒரு பிடிவாரண்டையோ அல்லது ஒரு வழக்கை கூட அவரால் தாங்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக தெரிகிறது. விஜய் அவர்களுக்கே அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினர் எத்தனை ஆர்ப்பாட்டத்தை தாங்குவாங்க, எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நின்று காவல்துறைக்கு நெஞ்சுக்கு நேராக பேசி சட்டம் ஒழுங்கு பக்கத்தில் நிற்பாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அவர்களால்
காவல்துறையோ அடக்குமுறையோ எதிர்கொள்ள முடியாது. விஜய் என்கின்ற திரை பிம்பத்தை வைத்து கூடுகின்ற ஈசல் கூட்டங்களாக கூடி ஒரு நாள்ல மறைஞ்சு போகின்ற அந்த மனப்பான்மையோடு தான் அவங்க கூடுறாங்க. ஒரு நாள்ல மறைஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு அப்பா விஜய் பேசிட்டாரு கேட்டுட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு அவர்கள் கலைந்து போகின்ற ஒரு கூட்டமாகத்தான் திருச்சியில் கூடிய கூட்டத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. திருச்சியில் கூடின கூட்டம் மட்டும் இல்லைங்க, இங்க இனி விஜய் அவர்களால் கூட்டப்படுகின்ற எல்லா கூட்டத்திலையும் பெரிய தத்துவமோ அரசியல் நிலைப்பாடுகளோ பேசப்பட போவதில்லை. மாறாக பாவத்தின் மீது பாவத்தை மிக அதிகமாக செய்து கொண்டுதான் செல்ல போகிறார் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.